ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. இன்றைக்கி எங்கள் வீட்டு தீபாவளி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. காலையில் எழுந்ததும் கோலம் போட்டாச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தேன் மழையில் அழிஞ்சு போச்சான்னு. ஆனாலும் அழியலை, கொஞ்சம் நேரம் இருந்துச்சு. எப்போ தான் தீபாவளிக்கு மழை வராமல் இருந்திருக்கு. அதனால் காலையில் இருந்தது எங்கள் மாமா தான் எண்ணெயெல்லாம் வைப்பாங்க. எல்லாருக்கும் எண்ணெய் வச்சு ட்ரெஸ் எல்லாம் சாமிக்கிட்ட வச்சு மஞ்சள் வச்சு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் தான் ட்ரெஸ் எல்லாம் போடுவோம். நாங்கள் எல்லாமே வீட்டில் எல்லாமே ஸ்நாக்ஸ் எல்லாமே அதுக்கு தீபாவளிக்கு முந்தின நாளே செஞ்சு முடிச்சாச்சு. காலையில் வடை இந்த மாதிரி, அப்புறம் டிஃபன் இட்லி, மட்டன் குழம்பு காலையிலே செஞ்சு தான் சாப்பிட்டோம். இந்த மாதிரி தான் காலையில் வச்சுருக்குவோம். காலையில் எல்லாமே பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டாச்சு. எல்லாம் செஞ்சது எல்லாமே சாமிக்கு வச்சாச்சு. அதுக்கப்புறம் சாமியை கும்பிட்டாச்சு. ஃபேமிலியில் எங்கள் அண்ணா, எங்கள் ஹஸ்பண்டோட அண்ணா 2 பேர் 3 பேரும் சேர்த்து ஒரே வீட்டில் தான் ஃபேமிலி எப்போவுமே ஃபெஸ்டிவல்னால் செலிப்ரேட் பண்ணுவோம். பண்ணி முடிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எங்கள் மாமா கிட்டே காலில் விழுந்த ஆசீர்வாதம் வாங்கிட்டு விபூதியெல்லாம் பூசிக்குவோம். அவங்களால முடிஞ்ச எல்லாருக்குமே அன்றைக்கி ஃபெஸ்டிவல் அப்போ எல்லாருக்குமே பணம் கொடுப்பாங்க. அதையும் வாங்கியாச்சு. அடித்து பிடிச்சி அதையும் வாங்கியாச்சு. அவ்வளோதாங்க நம்ம வீட்டு தீபாவளி. இதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரெஸ் எல்லாமே போட்டு கிளம்புவோம். நாங்கள் எல்லாமே முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மெதுவாக கிளம்புவோம். கிளம்பி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க. என்னோடய ட்ரெஸ் இது தான் பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான். முடிச்சுட்டு நெக்ஸ்ட் எங்கே போகிறது, அம்மா வீட்டுக்கு போயிடுவோம். அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அங்கே போயிட்டு தீபாவளி அப்போ முடிச்சுட்டு ஈவினிங் கிளம்பிடுவோம். மதியம் லஞ்சுக்கு அங்கே போயிடுவோம்னு நினைக்கிறேன். ஆமாம், லஞ்சுக்கு அங்கே போயிடுவோம். போயிட்டு தான் எங்கள் அம்மா எங்கள் அப்பா அங்கே வந்தாச்சு. அப்புறம் அங்கே சாப்பிட்டுட்டு அங்கேயும் மட்டன் குழம்பு, மீன் இதெல்லாம் சாப்பிட்டோம். லஞ்ச் முடிச்சுட்டு நைட்டு வெடியும் வெடிச்சாச்சு. தீபாவளியும் வெடி இல்லாமல் எப்படி, வெடி வெடித்து தீபாவளியை ஃபினிஷ் பண்ணியாச்சு. எங்கள் வீட்டு தீபாவளி இப்படி தாங்க போச்சு. உங்கள் வீட்டில் எப்படி இருந்துச்சு, எல்லோரும் எப்படி செலிப்ரேட் பண்ணிங்க, எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸ் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபுல் வீடியோ வேணும்னா வீடியோஸில் போய் பாருங்கள். பாய்.